ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் தாய்ப்பால் உயிர்ப்பால் ஓர் உரையாடல். பங்கு பெறுவோர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் முத்துக்குமரன் அவர்கள், குழந்தைகள் நல மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியரும் தாய்ப்பால் வங்கியின் மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் சங்கீதா அவர்கள். நாம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் முதல் வாரம் 1 முதல் 7 நாட்களுக்கு நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் அப்படின்னு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். உலகம் பூரா நம்ம வேர்ல்டு பிரஸ்ட் ஃபீடிங் வீக் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம் நம்ம ஆகஸ்ட். ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம். ஸோ பிரஸ்ட் ஃபீடிங் எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் சப்போர்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தீம் இருக்கும். ஒரு வருஷம் குழந்தையின் தந்தைமார்கள் சப்போர்ட் பண்ணுறது, ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறது, கம்யூனிட்டி சப்போர்ட் பண்ணுறது, ஒர்க்கிங் சப்போர்ட் பண்ணுறது, ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணுன்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷத்துடைய தீம் க்ளோசிங் த கேப் அந்த மாதிரி. ஸோ 2024 இந்த வருஷத்தோட தீம் க்ளோசிங் த கேப், அதுதான் இந்த வருஷத்தோடைய தீம். ஸோ இந்த தீம்னால் என்னென்ன சின்ன சின்ன எந்தெந்த இடைவெளிகள்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்ம சரி பண்ணி பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணுறதை ஊக்குவிக்கணும் அப்படின்றதான் இந்த தீம். அதாவது இந்த எதுக்காக ஒரு வாரம் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா அன்னையர் தினமாகட்டும், தந்தையர் தினம், எந்த ஒரு தினமுமே ஒரு நாள் தான் செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த தாய்ப்பால் தினம் மட்டும் தாய்ப்பால் வாரமாக செலிப்ரேட் பண்ணுறோம் 7 நாட்களுக்கு. எதனால அப்படின்னா, இந்த தாய்ப்பாலோட மகத்துவத்தையும் அதோட நன்மைகளும் எல்லா மக்களுக்கும் தாய்மார்களுக்கும் தெரியணும். அதை நம்ம ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக தான் இது ஒரு வாரத்துக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது செலிப்ரேட் பண்ணுறது மூலம் எல்லாருக்கும் அந்த அளவுக்கு போதுமான அளவு அவேர்னஸ் கிடைக்குது. அதுக்கப்புறமேல அந்த வருஷம் ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணவும் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஸோ எதனால் இந்த தாய்ப்பால் வாரம், தாய்ப்பால் இதை ரொம்ப நம்ம ஒரு பெரிய அளவில் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இல்லைங்க சார்? அதுக்கு மதர் பேபி 2 பேருக்குமே அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கறனால பாப்பாவுக்கும் நிறைய நன்மைகள், அதே மாதிரி அம்மாவுக்கும் நன்மைகள். ஸோ பாப்பாவுக்கு நன்மைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஒரு தாய்ப்பாலில் தான் அந்த பாப்பாவுக்கு தேவையான புரத பொருள்கள், மாவு பொருள்கள், கொழுப்பு பொருள்கள்லாம் தகுந்த மாதிரி பாப்பாவுக்கு இருக்கும். நம்ம ஒவ்வொரு விலங்கினங்களும் அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி தான் தாய்ப்பால் சுரக்கும் நம்மளுக்கு. ஸோ நம்ம மனிதர்களுக்கு மனித மூளை வளர்ச்சிக்கு தேவையான புரத பொருள்கள்லாம் தாய்ப்பாலில் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ ஒரு பாப்பா குறை மாதத்தில் பிறக்குது. சப்போஸ் நம்ம இப்போலாம் நிறையா குறை மாத குழந்தைகள் பிறக்குது நம்மளுக்கு. 28 வாரங்களில் பிறக்குது, 32 வாரங்களில் பிறக்குது. குறை மாதத்தில் பிறக்கிறப்ப அந்த பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி, அந்த குறை மாத குழந்தைக்கு தகுந்த மாதிரியான ஊட்டச்சத்துக்கள், ஸோ புரதச்சத்து அதிகமாக இருக்கிறது தாய்ப்பாலில் தான். ஸோ மூளை வளர்ச்சிக்கு தேவையான முக்கியமான புரத பொருள்கள்லாம் தாய்ப்பாலில் தான் இருக்குது. ஸோ முக்கியமான அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம், அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ மூளை வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள்லாம் தாய்ப்பாலில் தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ தாய்ப்பால் நல்லா பாப்பா குடிக்கிறனால பாப்பாவுக்கு எல்லா சத்துக்களும் தேவையான அளவுக்கு கிடைக்கிது. பாப்பாவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமாக என்னென்னா, தாய்ப்பாலில் நோய் எதிர்ப்பு சக்தி IgA ஆன்டிபாடிஸ்ன்னு சொல்கிறது. ஸோ அம்மாவுக்கு என்னென்னலாம் நோய் எதிர்ப்பு சக்தி, அம்மா எவ்வளோ வருஷங்களாக இருந்திருப்பாங்க, அம்மா பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி இருப்பாங்க. ஸோ அம்மாவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தி எல்லாம் தாய்ப்பால் மூலமாக அந்த IgA ஆன்டிபாடிஸ் பாப்பாவுக்கு கிடைக்கிது. ஸோ மாதமாக இருக்கிறப்ப நஞ்சுக்கொடி மூலமாக பிளாசண்டா மூலமாக டிரான்ஸ்பிளாசன்டல் ட்ரான்ஸ்ஃபர் சொல்லுவோம் நம்ம. ஸோ IgG ஆன்டிபாடிஸ், ஸோ அம்மாவுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் அந்த ஆன்டிபாடிஸ்லாம் பாப்பா கிடைக்கும். சில பாப்பா குறை மாதமாக கிடைஞ்சிருச்சுன்னா அந்த சமயத்தில் அம்மாவுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகள் எல்லாமே இந்த IgA ஆன்டிபாடிஸ் மூலம் பாப்பாவுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி முக்கியமானது. அதனால நம்ம அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிற்றுப்போக்கு வராமல் இருக்கும், அடிக்கடி சளியும் பிடிக்காம இருக்கும். ஆமாம், நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ என்ட்ரோ மேமரி ஆக்சிஸ் சொல்லுவோம் நம்ம. ஸோ எந்த ஒரு பாப்பாவும் அம்மா பக்கத்திலே இருக்கிறப்ப தான் இப்போலாம் நம்ம எல்லா NICUலையுமே அம்மா உள்ள அலோவ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஒரு காலத்துலலாம் நம்ம NICUக்குள்ளே நம்ம ஸ்டெரைல் இன்ஃபெக்ஷன் இருக்கும், பாப்பாவுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக அம்மா அலோவ் பண்ணாமல் வச்சுருப்போம் நம்ம. பட் இப்போ எல்லா NICUக்குள்ளேயுமே அம்மா அலோவ் பண்ணுறோம். அம்மா பாப்பாவை தொடணும், அம்மாவோட தூண்டுதல் முக்கியம், அம்மாவுக்கும் பாப்பாவுக்கும் ஒரு பாண்டிங் டெவலப் பண்ணுறோம். இப்போ இந்த MNICU கான்செப்ட் நிறையா கொண்டாந்துருக்கோம். ஸோ பாப்பா எவ்வளோ சீரியஸாக இருந்தாலும்
பாப்பா வந்து அம்மா வந்து தொடணும், பேசணும். ஸோ அம்மா பாப்பாவை தொடுறப்ப அந்த இன்ஃபெக்ஷன் அம்மாவுக்கு போய் சப்போஸ் அந்த கிருமிகளோட எதிர்ப்பு சக்தியில் அம்மா மூலம் பாப்பாவுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு. கண்டிப்பா. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம பெருசானதுக்கப்புறம் வரப்போகிற இந்த லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ், இந்த மாதிரி டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் கூட நம்ம பிரெஸ்ட் ஃபீட் பண்ணால் அதோட இன்சிடென்ஸ் வந்து 40 இயர்ஸ் 50 இயர்ஸில் வந்து அதோட இன்சிடென்ஸ் குறையுதுன்னு நிறைய ஸ்டடி வந்திருக்கு. ஸோ அந்த குழந்தை வளரும் போது மட்டும் இல்லாமல் பிற்காலத்துலேயும் அந்த குழந்தைக்கு வந்து அதனால நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து குழந்தைகளுக்கு மட்டும் இல்லாமல் அந்த தாய்க்கும் வந்து இந்த தாய்ப்பால் ஊட்டுறதுனால நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைப்போம், ஒரு தாய்ப்பால் கொடுக்குற மூலம் அந்த குழந்தை நல்லா டெவலப் ஆகும், அந்த குழந்தைக்கு தான் எல்லா நன்மைகள் அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. அது வந்து அந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருக்கிறதோ அதே அளவு தாய்க்கு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிரெஸ்ட் கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதரில் வந்து கம்மியாக இருக்கும். அது வந்து அவங்கள அந்த எவ்வளோக்கு எவ்வளோ ஃபீட் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இன்சிடென்ஸ் குறையும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ், அதாவது டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேல இந்த ரத்தப்போக்குன்றது அவங்களோட உடல்லேருந்து இந்த ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது அந்த போஸ்ட்மார்ட்டம் ஹெமரேஜ் வந்து குறைவான அளவில் காணப்படுது தாய்ப்பால் ஊட்டுற மதருக்கு. ரெண்டாவது அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவில் அந்த ஒரு பரஸ்பரம் வந்து பாண்டிங் சொன்னாங்க இல்லைங்களா சார், அதே மாதிரி அந்த பாண்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மதர்ஸில் வரும். அதே மாதிரி இந்த ப்ரெக்னென்சி டைமில் மதர் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 kgs வந்து அவங்க வெயிட் அதிகமாக இருக்கும். அந்த வெயிட் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணும் போது திருப்பி நார்மல் வெயிட் கெயின், ப்ரீ ப்ரெக்னென்சி வெயிட்னு சொல்லுவோம், அந்த மாதிரி நார்மலாக திருப்பி வர்றதுக்கு வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஹெல்ப் பண்ணுது. இது மட்டும் இல்லாமல் யுட்ரஸ் வந்து இந்த அவங்களோட கர்ப்பப்பை வந்து ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இருந்த சைஸுக்கு திருப்பி சுருங்கி வர்றதுக்கும் இந்த ஆக்சிடோசின்ற ஹார்மோன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இத்தனை பெனிஃபிட்ஸ் வந்து அந்த மதருக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமாக அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு பந்தமும் அந்த பாண்டிங்கும் வந்து இந்த தாய்ப்பால் ஊட்டுறதுனால கிடைக்குது. ஸோ நம்ம எக்கனாமிக் எஃபெக்ட்ஸ் பார்க்குறப்பையும் நம்ம தாய்ப்பால் கொடுக்கறதுனால பல விதமான பாப்பா வந்து உடம்பு சரியில்லாமல் போய் அட்மிஷன் ஆகிறனால அந்த மருத்துவ செலவுகள் அதனால் ஸோ பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஒர்க்குக்கு போக முடியாமல் வெளியே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், அந்த மாதிரி எக்கனாமிக் லாஸும் நிறையா. ஸோ தாய்ப்பால் கொடுக்கறனால பாப்பா உடம்பு நல்லா இருக்கிறது, ஆரோக்கியமாக இருக்கும், நோய்வாய்ப்படாமல் இருக்கிறனால நான் சொல்கிற மாதிரி எக்கனாமிக் லாஸும் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த ஆப்சன்ஸ் ஃப்ரம் ஒர்க்கு, குழந்தை உடம்பு சரியில்லைன்னா பேரண்ட்ஸ் லீவ் எடுக்க வேணும், குழந்தைய பார்த்துக்கணும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி எக்கனாமிக் லாஸும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணலாம் நம்ம. ஸோ கம்யூனிட்டி வைஸு நம்ம எக்கனாமிக் லாஸும் ப்ரிவென்ட் பண்ணலாம். அதனால தான் தாய்ப்பாலை ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி நம்ம நிறைய பேர் சார் ஓபியில் வரும்போதே என்ன கேட்பாங்கன்னா, என் குழந்தைக்கு வந்து நான் தண்ணியும் சேர்த்து கொடுக்கணுமா, தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா போதுமா, தண்ணியும் கொடுக்கணுமா, எவ்வளோ நாள் கொடுக்கணும், எத்தனை வருஷம் கொடுக்கணும், இதுதான் நம்ம மதர்ஸ் கிட்ட காமனாக கேட்குற ஸோ நம்ம பெரும்பாலான தாய்மார்களுக்கு வெயில் காலம்னா நம்மளுக்கு தாக்கம் எடுக்கிற மாதிரி பாப்பாவுக்கு தனியாக தண்ணி கொடுக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நம்மளுக்கு. ஸோ தாய்ப்பாலில் வந்து மோஸ்ட் ஆஃப் த பகுதி நீர் சத்து தான் இருக்குது நம்மளுக்கு. 60% நீர் சத்து தான் இருக்குது நம்மளுக்கு. ஸோ பாப்பா எவ்வளோ வெயில் இருந்தாலும் சரி, குளிர்காலம்னாலும் பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி தாய்ப்பாலோடைய அந்த கம்போசிஷன் மாறிடுது நம்மளுக்கு. ஸோ பாப்பா வெயில் காலத்தில் இருந்தால் தேர்ஸ்டாக இருக்கிறப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பால் சுரக்கும் அந்த மாதிரி. ஸோ நேச்சர் வந்து அந்த மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி ஸோ நீர் சத்து அதிகமாக இருக்கும் வெயில் காலத்தில். 6 மாத காலங்கள் வரை நம்ம தாய்ப்பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. தண்ணீர் கூட அந்த குழந்தைக்கு வந்து தேவை. 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் பாப்பாவுக்கு இந்த நோய் தொற்றுதல் இல்லாமல் இருக்குன்றதான். ஸோ அந்த குடல் தாய்ப்பால் தான் நல்லா ஜீரணமாகும் நம்மளுக்கு. கண்டிப்பாக. ஆமாம், அதனால் ஸோ 6 மாதம் வரைக்கும் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ 6 மாதத்துலேருந்து 2 வயசு வரைக்கும் நம்ம தாய்ப்பால் கூட வேற மற்ற பொருள்களையும் சேர்த்து நம்ம கொடுக்கலாம். காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங்கும் நம்ம சேர்த்து கொடுக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் வந்து பாப்பா வளர்ச்சிக்கு தேவையான அளவுக்கு சத்துக்களை சப்ளை பண்ணலை. ஸோ போதுமான அளவுக்கு இல்லை பாப்பாவுக்கு. ஸோ அதனால் 6 மாதத்துக்கு அப்புறம் தாய்ப்பால் மட்டும் போதுமானது அல்ல பாப்பாவோட வளர்ச்சிக்கு. ஸோ டிமாண்ட் பத்தலை. ஸோ அதனால் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபீடிங் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு மாவு சத்து, அப்புறம் புரதச்சத்து, கொழுப்பு சத்து ஒவ்வொன்றும் படிப்படியாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும் நம்மளுக்கு. தாய்ப்பால் மட்டும் போதாது 6 மாதத்துக்கு அப்புறம். ஏன்னா பாப்பாவோட வளர்ச்சி, பாப்பாவை தினமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க. ஸோ 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் பத்தாதனால இணை உணவு கொடுக்குறோம் நம்ம. இணை உணவு. ஸோ 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவு கொடுக்குறோம் நம்ம. ஸோ தாய்ப்பால் வந்து 2 வயசு வரைக்கும் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ அந்த காலத்தில் நிறைய பேர் கேட்டிங்கன்னா 2 வயசு 3 வயசுலாம் பாப்பா பால் குடிச்சிக்கிட்டு தான் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன்னா மூளை வளர்ச்சி வந்து 2 வயசு வரைக்கும் முக்கியமாக சொல்கிறாங்க அவங்க. ஸோ பிரெயின் க்ரோத் வந்து 2 வயசு வரைக்கும் தான். அதனால 2 வயது வரை நம்ம தாய்ப்பால் கொடுக்கணும். கண்டிப்பாக 2 வயசு வரைக்கும் கொடுத்தோம்னா தான் அந்த மூளை வளர்ச்சி போதுமானதாக இருக்குது. 2 வயசுக்கு அப்புறம் மூளை வளர்ச்சி அந்தளவுக்கு இருக்கிறது இல்லை நம்மளுக்கு.
ஸோ 2 வயசு வரைக்கும் கொடுக்கணும்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ நிறைய தாய்மார்கள் பார்த்திங்கன்னா அதுவும் இந்த ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி அப்போ வந்து அந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுல நிறையா டவுட்ஸ் வருது இல்லைங்க சார். அதை எப்படி பிடிக்கணும், அது எப்படி வந்து அந்த பால் ஊட்டணும், எந்த முறையில் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தேகமாக இருக்குது. ஆமாம், இந்த பொசிஷன் அட்டாச்மெண்ட். ஸோ அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலிஸ். ஸோ ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்க இருப்பாங்க, மாமியார் பாட்டி எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, ஜாயின்ட் ஃபேமிலிஸ். இப்போ இந்த காலத்தில் தற்காலத்தில் பல்வேறுபட்ட கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ்னால நிறையா நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிட்டாங்க அவங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, எல்டர்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு குழந்தை பிறந்தவொடனே இந்த பொசிஷன் அட்டாச்மெண்ட் காமனாக. ஸோ பிறந்தவொடனே முதல்ல எல்லா தாய்மார்களுக்கும் கொலஸ்ட்ரம் செக்ரீஷன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 2-3 நாளைக்கு கொலஸ்ட்ரம் செக்ரீஷன் கம்மியாக தான் இருக்கும். ஸோ எல்லா தாய்மார்களும் கம்மியாக இருக்கனால அம்மா என்ன நினச்சிக்கிறாங்க, பால் கம்மியாக இருக்குது அதில் வேறு கொடுக்கணும்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ பாப்பா பிறந்தவொடனே முதல் நாள் 1 ட்ரிப் தான் யூரின் போவோம், 2ஆம் நாள் 2 ட்ரிப் யூரின் போவோம், 3ஆம் நாள் 3 ட்ரிப் யூரின் போவோம். ஸோ படிப்படியாக தான் அந்த ஒன்றுக்கு போகிறது அதிகமாகும். ஒரு 4-5 நாள் ஆனதுக்கு அப்புறம் தான் பாப்பா ஒரு 5-6 ட்ரிப் ஒன்றுக்கு போகும். ஸோ அவங்க முதல் நாளே என்ன நினச்சிக்கிறாங்க, ஒன்றுக்கே போகலை பாப்பா, ஸோ நம்ம கொடுக்குற கொலஸ்ட்ரமும் கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ராப்பாக தான் கொலஸ்ட்ரம் வர ஆரம்பிக்கும். பாப்பா சக் பண்ண தான் படிப்படியாக பால் வர்றது அதிகமாகும். ஸோ அதனால் அம்மா என்ன நினச்சிக்கிறாங்க, பாலும் கம்மியாக இருக்குது, ஒன்றுக்கும் போகலை, அதனால் பாப்பா பத்த மாட்டேங்குது, வேறு கொடுக்கலான்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் என்ன ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறப்ப சில நிறைய நம்மளுடைய வயசில் அதிகமாக இருக்கிறவங்க பாட்டி அத்தெல்லாம் நிறைய பேர் இருக்கிறப்ப அவங்க நிறைய பேர் பொசிஷன் அட்டாச்மெண்ட் இப்படி தான் தாய்ப்பால் இருக்கும், சீம்பால் வரும், படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகிடுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த காலத்து நியூக்ளியர் ஃபேமிலினால நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு பொசிஷன்னா அந்த குழந்தைய வந்து அந்த தாய் எப்படி பிடிக்கணும், தன்னோட எப்படி அரவணைச்சு பிடிக்கணுன்றது பொசிஷன். அட்டாச்மெண்ட் அப்படின்னா குழந்தை வந்து எப்படி மார்போட அப்படி. பொசிஷன் பார்க்குறப்ப 4 ஸ்டெப்ஸ். ஸோ பாப்பாவும் நல்லா கையில் வச்சு நல்லா வெல் சப்போர்ட்டடாக இருக்கணும் பாப்பா. ஸோ பாப்பா வந்து அம்மா பக்கத்தில் வச்சுருக்கணும், பாப்பா அம்மா பக்கம் திரும்பி இருக்கணும். ஸோ பாப்பாவோட தலையும் உடம்பு ஒரே நேர்கோட்டில் இருக்கிறோம். ஸோ 4 பாயிண்ட் சொல்கிறோம், நம்ம நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கணும், பாப்பா பக்கத்தில் திருப்பி இருக்கணும், முகம் தாயோட முகம் பார்த்த மாதிரி இருக்கணும், தலையும் பாப்பாவோட தலையும் உடம்பு நேர்கோட்டில் இருக்கணும். அதனால் வெல் சப்போர்ட்டட், பாப்பா நல்லா சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அட்டாச்மெண்ட். ஸோ பாப்பா எப்படி மார்பை கவி இருக்குதுன்னு சொல்கிறத பார்த்தோம்னா 4 பாயிண்ட் சொல்கிறோம். நம்ம என்ன சொன்னால் மவுத் வைடு ஓப்பன், வாய் நல்லா திறந்துருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இன்னொன்று அப்பர் ஏரியாவில். ஸோ மேல் பகுதி கருவலையும் தெரியணும், அப்பர் ஏரியாவில் விசிபிளாக இருக்கணும், லோயர் ஏரியாவில் தெரியக்கூடாது. ஸோ அப்பர் ஏரியாவில் தெரியணும். அதே மாதிரி சின் டச்சஸ் த பிரஸ்ட். ஸோ பாப்பாவோடைய சின் வந்து பிரஸ்ட்டை டச் பண்ணியிருக்கணும். ஸோ மவுத் வைடு ஓப்பன், அப்பர் ஏரியாவில் விசிபிள், சின் டச்சஸ் த பிரஸ்ட்டு. அந்த மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா ப்ராப்பராக அட்டாச் பண்ணியிருக்குது. ஸோ லோயர் லிப் எவர்ட்டட், பாப்பாவோட லோயர் லிப் வந்து எவர்ட்டடாக பின்னாடி பக்கம் திரும்பி இருக்கணும் பாப்பா, எவர்ட்டட். ஸோ அப்போ தான் பாப்பா நல்லா அட்டாச் பண்ணியிருக்குதுன்றது முக்கியமானது. ஸோ ப்ராப்பர் பொசிஷனிங், ப்ராப்பர் லேட்சிங், அட்டாச்மெண்ட் பண்ணோம்னா தான் பாப்பாவும் நல்லா சக் பண்ணும், அம்மாவுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த லேட்சிங் இம்ப்ராப்பராக இருக்கிறப்ப தான் பாப்பா ஒழுங்காக க்ரை பண்ணாமல் நல்லா சக் பண்ணாமல் அம்மாவுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்து அந்த நிப்பிள் கிராக்கு அது மாதிரி பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஆமாங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் ஓபியில் பார்க்குறது இந்த ப்ராப்பர் பொசிஷன் அண்ட் லேட்ச் இல்லாததுனால தான். இப்போ காமன் ப்ராப்ளம்ஸ் வந்து மதர்ஸ் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களோட பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக கிராக் நிப்பிள் அண்ட் சோர் நிப்பிள் அப்படின்னு 2 ப்ராப்ளம் வரும். அது மெயினாக எதுனாலங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் அப்படின்ட்டு இப்போ சார் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த குழந்தைய வந்து எப்படி தன் மார்போடு அந்த தாய் அரவணைக்கணுமோ அது வந்து தவறான முறையில் பண்ணிவிட்டு வெறும் வந்து காம்பும் கருவளையும் சேர்ந்து அட்டாச் ஆகாமல் வெறும் காம்பு மட்டும் அந்த குழந்தையோட வாயில் இருக்கும் போது அந்த குழந்தைக்கு வந்து அந்த விகரஸ் சக்கிங் இருக்கும்போது அந்த நிப்பிளை சுற்றி வந்து ஒரு ட்ரைனஸ், அது வந்து சோர் நிப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது டெவலப் ஆயிரும். அதுவே வந்து கரெக்ட் பண்ணாமல் நம்ம அதே மாதிரி விட்டுட்டோன்னா கொஞ்ச நாளையில் ஒரு கிராக் நிப்பிள், ஒரு சின்ன ஒரு கிராக் மாதிரி டெவலப் ஆகி அந்த சூழ்நிலையில் அந்த அம்மாவுக்கு வந்து ரொம்ப வலி வந்து ரொம்ப அதிகமான சூழ்நிலை ஏற்படுது. ஸோ அதனால என்ன ஆகணும், ஒரு தாய்மாரும் என்ன ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னாலும் அதை நம்ம அதை இமீடியட் அட்டென்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு சின்ன டிஃபிகல்ட்டி அந்த மதர் வந்து அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் டைமில் ஃபேஸ் பண்ணால் கூட அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னியை வந்து அவங்க அதை நடுவுலேயே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ இந்த கிராக் நிப்பிள் சோர் நிப்பிளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெஸ்ட்டை வந்து ஜஸ்ட் ட்ரையாக ஓப்பன் ஏரில் விட்டுட்டு ஒரு ஹைண்ட் மில்க்கோ இல்லை வெறும் கோகோனட் ஆயில் நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணால் கூட அது கொஞ்சம் நாளில் ஹீல் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு வெரி காமன் ப்ராப்ளம் எல்லா பிரெஸ்ட் ஃபீடிங் விமன் சொல்கிறது. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் கட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மெயினாக எதனால் இந்த பால் கட்டுறது, என்கார்ஜ்டு பிரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
பால் சுரக்கிறது அந்த தாய்க்கு நிறையா இருக்கும். பட் குழந்தைய வந்து அவங்க ஏதாவது பிரிஞ்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2 நாள்ல என்ஐசியூல அப்சர்வேஷன்லையோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாமல் போனாலோ அந்த டைமில் அவங்க மார்பகத்தில் வந்து அந்த பால் கட்டின மாதிரி ஆயிரும். ஸோ அதுக்கு வந்து நம்ம அந்த தாய்க்கு வந்து மேனுவல் எக்ஸ்பிரஷன், அதாவது தாய்ப்பாலை வந்து எப்படி வெளியில் எடுத்து கொடுக்கறது அப்படின்றத நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வைட் மவுத் கண்டெய்னர் வச்சுட்டு ஒரு கிராஜுவலாக அந்த பிரெஸ்ட்டை நம்ம கம்ப்ரெஸ் பண்ணும்போது அது மேனுவலாக எக்ஸ்ப்ரெஸ் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மில்கை கூட எடுத்து நம்ம அந்த பேபிக்கு கொடுக்கலாம். சப்போஸ் அந்த டைமில் ஏதாவது பெயின் வருதுன்னா அவங்க மைல்ட் பேராசிட்டமால் அது மாதிரி ஒரு சிம்பிள் மெடிகேஷன்ஸோட ஹாட் வாட்டர் ஃபர்மெண்டேஷன் வெந்நீர் ஒத்தனம் வச்சாங்களே அந்த பெயின் வந்து ஓரளவுக்கு கம்மியாயிரும். பெரும்பாலும் என்ன சொல்கிறோம், படுத்துக்கிட்டு பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுறோம் நாம், ஆமாம். உட்காந்துட்டு தான் பால் கொடுக்கணும்னு சொல்கிறோம் நாம். ஸோ சில 2 குழந்தைகள் பிறந்துச்சு, 2 பாப்பாவும் ஒரே சமயத்தில் பால் கொடுக்குறோம்னு சொல்கிறோம் நாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற பொசிஷன் லாட்சிங் வந்து சில டைம் வந்து மதருக்கு வந்து இந்த மெயினாக அந்த சிசேரியன் பண்ண மதர்ஸ்க்கு இல்லை மற்ற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் பொசிஷன்ஸ் இருக்குது. நம்ம காமனாக அட்வைஸ் பண்ணுறது வந்து தொட்டில் நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கிரேடில் பொசிஷன். அதாவது எப்படின்னா குழந்தையோட தலை வந்து அம்மாவோட எல்போ பக்கத்தில் இருக்கும், கால் அண்ட் இது வந்து பின்புறம் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணி அம்மாவோட அரவணைச்சு இருக்கும். அது வந்து கிரேடில் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஸ் கிரேடில் பொசிஷன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க இடது பக்கத்தில் வந்து குழந்தைய ஃபீட் பண்ணுறாங்கன்னா வலது கையில் வந்து குழந்தைய அவங்க தாங்கி பிடிக்கணும். ஸோ அது வந்து கிராஸ் கிரேடில் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 3வது பொசிஷன் வந்து பந்து நிலை. அதாவது மெயினாக இந்த சிசேரியன் பண்ண மதர்ஸு அவங்களால உட்கார்ந்து ஃபீட் பண்ண முடியாது, அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்குன்னா குழந்தைய வந்து ஒரு தன்னோட சைடில் வச்சுட்டு ஒரு பந்தை பிடிக்கிற மாதிரி அந்த குழந்தையோட தலையை வந்து உள்ளங்கையில் வச்சு வலது கையில் பிடிக்கும் போது வலது பக்கம் மார்பகத்தில் வந்து அவங்க பால் கொடுக்கணும். அது வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டான ஒரு பொசிஷனு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸ் வந்து நம்ம மதர்ஸ்க்கு டீச் பண்ணோன்னா அவங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ எப்பயுமே மதர் எவ்வளோக்கு எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்காங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து சக்ஸஸ் ஆஃப் பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அதிகம். ஸோ வந்து அதெல்லாம் நம்ம கொஞ்சம் டீச் பண்ணிடணும். ஆமாம், அந்த பொசிஷன் அட்டாச்மெண்ட் நல்லா பண்ணோம்னாலே பெரும்பாலான பிரச்சனைகள் வராது நம்மளுக்கு. ஸோ இம்ப்ராப்பர் லாச்சிங் அப்போ தான் அந்த நிப்பிள் ப்ராப்ளம் வர்றது, பெயின்ஃபுல்லான உடனே தான் அம்மா வந்து நம்ம ஃபீட் பண்ண முடியல பாப்பா, வேறு பால் கொடுத்துடலான்ற முடிவெடுக்கிறது நம்மளுக்கு. அதனால் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த பொசிஷன் அட்டாச்மெண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் பாப்பா பால் குடிக்குது, பல பேருக்கு 5 நிமிஷம் குடித்தா போதுமா, 10 நிமிஷம் குடித்தா போதுமான்ற பல சந்தேகங்கள் வருது. ஸோ பாப்பாவை பொறுத்து எவ்வளோ பாப்பா பால் குடிக்குது. ஸோ பாப்பா ப்ராப்பராக அட்டாச் பண்ணிட்டால் பெரும்பாலும் சில பாப்பாக்கள் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் பாப்பா பால் குடிச்சோன்னா அவங்க தூங்க போயிடுவாங்க அவங்க. ஸோ அம்மாவுக்கு எப்படி சென்ஸ் ஆஃப் ஃபீலிங் இருக்கும். ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல் பிரஸ்ட் ஃபீலிங், ஸோ ஃபீட் பண்ணதுக்கப்புறம் எம்டி பிரஸ்ட் ஃபீலிங். அப்போ அம்மாவுக்கு வந்து நம்ம அடிக்குவேட்டாக மில்க் செக்ரேஷன் இருக்கிறது அம்மாவுக்கு நாளடைவில் புரிய ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா சக் பண்ணிடுச்சு பாப்பா, அப்புறம் நல்லா தூங்க போயிடுச்சு, 2 மணி நேரம் நல்லா தூங்கிட்டு இருக்குன்னா பாப்பா போதுமான அளவுக்கு பால் குடிச்சிருக்கிறாப்லன்னு அர்த்தம் நம்மளுக்கு. ஏன்னா எல்லாருக்கும் இது ஒரு சந்தேகம் இருக்குல்லங்க சார், நம்ம பால் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போதுமான அளவு பால் குடிச்சிருக்கோமா குடிச்சிருக்கா, இல்லையா, அந்த குழந்தைக்கு அது தேவையா இருக்கா இல்லையா அப்படின்ற இல்லையா, சந்தேகம் எல்லா எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கும். மதருக்கும் இருக்கும். அதனால ஸோ தான் வந்து ஒரு பாப்பா வந்து நல்லா பால் குடிச்சதுக்கப்புறம் நல்லா தூங்குது, 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு வந்து 6லேருந்து 8 தடவை வந்து யூரின் பாஸ் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு இரிட்டபிலிட்டி இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே அந்த சைல்டுக்கு வந்து நல்லா தேவையான போதுமான அளவு அளவுக்கு பால் குடிச்சிடுறாங்க. பால் வெயிட் எடுத்து கெயின் வெயிட் முக்கியமாக கெயின். ஆமாம், நீங்கள் டாக்குமெண்ட்டாக பார்க்குறப்ப எடை எல்லா குழந்தைங்களும் பார்க்குறப்ப 30 கிராம், 20 நிறைய மாதமானா 30 கிராம் 20 to 30 கிராம் ஒரு எடை நாள் இருக்கும். வெயிட் இருக்கும். ஸோ தினமும் பாப்பா வெயிட் பண்ணி பார்க்குறப்ப அம்மா பார்த்தாங்கனாலே பாப்பா நம்ம பால்னால தான் அந்த எடை ஏறி இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் அந்த பாசிட்டிவாக மனசில் திங்க் பண்ண அம்மாவுக்கு வந்து அந்த பாசிட்டிவ் திங்கிங் வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம பாலில் தான் பாப்பா எடை ஏறுது. அப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங் வர எல்லாமே நான் பிரெயினோட இன்ஃப்ளூயன்சஸ் தான். பிரெயின் அந்த பாப்பா சக் பண்ணணும். இன்னொன்று அம்மா நல்லா சைக்கலாஜிக்கலாக பாப்பாவுக்கு பாசிட்டிவாக சப்போர்ட் பண்ணுன்றதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ அம்மா பார்த்து தினமும் எடை ஏறுதுன்னா நம்மள்ட்ட இருந்தால் பால் சுரக்குதுன்றத பாசிட்டிவாக ஒரு திங்க் நம்பிக்கையும் பண்ண வரும் அவங்களுக்கு. நம்பிக்கையாக வரும், நல்லா பால் சுரக்க ஆரம்பிக்கும் இது நம்ம. மாதிரி நிறையா மதர்ஸ் வந்து ஓபியில் கூட கேட்பாங்க சார், ரொம்ப ஃபஸ்ட்டு என்னோட பால் ரொம்ப தண்ணியாக இருக்குது, அதில் சத்து இருக்கானே தெரியல அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வர பால் அந்த வந்து 4 4 மில்க் மில்க் ஹைன் வந்து மில்க்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஸோ எப்பயுமே எல்லா ஒர்க்கும் ஃபஸ்ட்டு 4 மில்க் ஹைன் மில்க். ஸோ ஃபஸ்ட்டு வர பாலில் வந்து மெயினாக அந்த ப்ரோட்டீன் சத்து மாவு சத்தும் வாட்டர் கார்போஹைட்ரேட்டு அதிகமாக வாட்டர் இருக்கும், கண்டென்ட்டும் நீர் அதில் சத்து அதிகமாக அதிகமாக இருக்கும். இருக்கும்.
ஸோ கடைசீட்டில் வர பாலில் தான் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும். ஸோ டேர்ம் பாப்பா நிறமாசமான பாப்பாக்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. அவங்க பெரும்பாலும் 20 நிமிஷம் நல்லா குடிச்சிருவாங்க. பட் குறைமாதமான பாப்பாக்கள் தான் இது பிரச்சனை நம்மளுக்கு. ஸோ குறைமாதமான பாப்பாக்கள் என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் பால் குடிப்பாங்க, அப்புறம் ஏற்கனவே எடை கம்மி குறைமாதம் இருப்பாங்க, டயர்டாகி தூங்கிடுவாங்க அவங்க. ஸோ கடைசீட்டில் வர அந்த கொழுப்பு சத்து மிகுந்த பாலில் அவங்க குடிக்க முடியாமல் போயிடுது. ஸோ அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹைன் மில்க் எக்ஸ்பிரஷன் த்ரூ பாலாடை. ஸோ கடைசீட்டில் வர பாலை எடுத்து கொடுக்க சொல்லுவோம் ஸோ நம்ம. ஒரு பிரெஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மதர் எக்ஸ்பிரஸ் ஃபுல்லாக ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இன்னொரு இன்னொரு பிரெஸ்ட்டில் வந்து பிரஸ்ட்டுக்கு ஃபீட் போகணும் பண்ணணும். நம்மளுக்கு. அதனால தான் ஓகே. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வர 4 மில்க் மட்டுமே குடிச்சா கூட வெயிட் கொழுப்பு கெயின் சத்து கிடைக்காது ப்ராப்பராக இல்லாமல் பாப்பாவுக்கு, போதும் அளவுக்கு எடை எடை இல்லாமல் இருக்கும். இருக்காமல் அதனால இருக்கும். தான் அவங்க ஒரு பக்கம் ஃபுல்லாக கொடுத்துடணும், கொடுத்ததுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு பக்கம் கொடுக்கணுன்றதை அந்த மனசில் பதிய வைக்கணும் நம்மளுக்கு. ஏன்னா 4 மில்க்குனா ப்ரோட்டீன் சத்து கார்போஹைட்ரேட் சத்து மட்டுமே கிடைச்சிட்டு இருக்கும், கொழுப்பு சத்து கிடைக்காது. அதனால பாப்பா அதனால கொழுப்பு சத்து வெயிட்டும் தான் ஏறாது. பாப்பா எடைக்கு முக்கியமானது. ஏன்னா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமானது வளர்ச்சி. ஸோ தினமும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும், வளர்ச்சி 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 தான். ஸோ தினமும் கெயின் ஆகிக்கிட்டே இருக்கணும் பாப்பாவுக்கு நம்மளுக்கு. அதனால் எல்லா சத்துக்களும் கிடச்சினா தான் பாப்பாவுக்கு போதுமான அளவுக்கு வளர்ச்சி இருக்கும். அதே நம்ம மாதிரி வந்து இந்த நிறைய பேர் இந்த பால் பத்தில் பசும்பால் கொடுக்கலாமா, அதுவும் பால் தானே அப்படின்னு நிறைய ஒரு கான்செப்ட்ஸ் இருக்குது சார். பட் அதில் இருக்கிற ப்ரோட்டீன் வந்து பிரெஸ்ட் மில்கில் இருக்க ப்ரோட்டீனை விட டிஃப்ரெண்ட்டானது. நம்ம கம்மி பிரெஸ்ட் மில்கில் பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதிகமாக அதோட டைஜஷன் வந்து குழந்தைக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் அது வந்து கவுஸ் மில்கில் கிடையாது. ஸோ அந்தந்த ஸ்பீஷீஸோட மில்க்கு அந்தந்த அந்தந்த இதுக்கு ஸ்பீஷீஸ்க்கு தகுந்த தான் மாதிரி. ஸோ கொடுக்கணும். இயற்கை ஸோ அந்த மாதிரி தான் அமைச்சிருக்கு. அமைச்சிருக்கிறதாங்க. அதனால ஸோ 6 மாத எந்தெந்த காலம் வரைக்கும் நம்ம ஆமாம் தாய்ப்பால் மில்லுக்கு மட்டும்தான் அந்தந்த கொடுக்கணும். தகுந்த மாதிரி தான், அந்த வளர்ச்சி தகுந்த மாதிரி தான் இருக்கும் நம்மளுக்கு அந்த மாதிரி. கண்டிப்பாக சார். ஆமாம். சார் இப்போ வந்து நிறையா மதர்ஸ் வந்து என்ன சாப்பிட்றது, பத்திய உணவா, இது சாப்பிடலாமா, இது வந்து ரொம்ப காமனாக வருது இல்லைங்க சார். எல்லாருக்கும் ஏன்னா கொஸ்டின் வந்துடுது வெறும் நம்மளுக்கு. மருந்து ரசம் மட்டுமே குடிச்சு சில வீட்டில் வந்து மதர்ஸ் இருப்பாங்க. ஆமாம் அந்த மாதிரி. ஸோ இப்போ அதுக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அந்த இல்லைங்க மாதிரி. சார். ஸோ பெரும்பாலான வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ அந்த அவங்களுடைய தாய்மார்கள், ஸோ அம்மாவுடைய அவங்க மாமியார் அவங்களாம் தான் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஸோ பாப்பா இப்போ தான் பிறந்திருக்கு, பாப்பாவுக்கு அது ஒத்துக்காது, தொந்தரவு ஒத்துக்காமல் போயிடும், அதுன்றதுக்காக என்ன பண்ண பலவித கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திடுறாங்க. அதே மாதிரி நல்லா ஜீரணம் ஆகணுன்னா மருந்து குழம்பு அந்த மாதிரி வச்சு விட்டுறாங்க. ஸோ மருத்துவ ரீதியாக பார்க்குறப்ப, விஞ்ஞானபூர்வமாக பார்க்குறப்ப பாப்பாவுக்குன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ பத்திய உணவுன்னு எதுவும் இல்லை. எதுவுமே நம்ம கிடையாது. தாய் வந்து எது வேணாலும் சாப்பிடலாம் சாப்பிடலாம். கண்டிப்பாக. நம்ம மருத்துவ ரீதியாக விஞ்ஞான ரீதியாக பார்க்குறப்ப எல்லாம் அம்மா சாப்பிட்டுட்டு ஜீரணமாகி பால் மூலமாக தான் பாப்பாவுக்கு போகிறனால அம்மாவுக்குன்னு எந்த உணவு கட்டுப்பாடுமே இல்லை. எது வேணால் சாப்பிட்லாம். பட் தொன்று தொட்டு குடும்பத்தில் வர பழக்க வழக்கங்கள்னால தான் இந்த மருந்து குழம்புன்னு பூண்டு, வச்சுப்பாங்க. வெந்தயம் இது இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிடக்கூடாது, ஆட் அது பண்ணிக்கணும். வந்து ஒத்துக்காது பாப்பாவுக்கு, ம். அது சாப்பிட்டா பாப்பாவுக்கு சளி பிடிச்சிரும், இது சாப்பிட்டா பாப்பாவுக்கு வந்து பேதி ஆகுன்ற மாதிரி பல விதமான உணவு கட்டுப்பாடுகள் வச்சுக்கிறாங்க. அது நாமளாக வச்சுக்கிறது. அம்மாவுக்கு ஏதாச்சும் ஒத்துக்காமல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன். சில பேருக்கு சில உணவுப் பொருட்கள் ஒத்துக்காமல் இருக்கும், அது அம்மாவோட ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸோ பாப்பா எந்த குறை மாசமாக பிறந்தாலும் சரி, நிற மாசமாக பிறந்தாலும் சரி, பாப்பாவுக்குன்னு எந்த ஒரு உணவு கட்டுப்பாடுமே இல்லை. அம்மா வேணுங்கிற அளவுக்கு சாப்பிட்லாம். அம்மா நல்லா சாப்பிடணும், நல்லா தண்ணி குடிக்கணும். ஏன்னா பால் வந்து ரொம்ப மோஸ்ட் ஆஃப் த டைம் நிறையா நீர் சத்து இருக்கிறனால அம்மா நிறையா தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்போ தான் நல்லா பால் சுரக்கும்னு சொல்கிறோம் நம்ம. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்ம முக்கால்வாசி மதர் நம்ம கிட்ட வரவங்க வந்து என்ன ப்ராப்ளமால வராங்கன்னா, பால் பத்தல, பால் கம்மியாக வருது, குழந்தைக்கு பத்தல. இதுதான் வந்து ரொம்ப காமனான ஒரு கம்ப்ளைண்ட்டாக நம்ம பார்க்குறோங்க சார். பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி மதர்ஸ் எப்படி அந்த மில்கை வந்து அவங்க என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து வாட்டர் அவங்க வந்து 5லேருந்து 6 லிட்டர் வந்து டெய்லி வந்து அவங்க தண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா சார் சொன்ன மாதிரி 70 to 80% ஆஃப் பிரெஸ்ட் மில்கோட காம்போசிஷன் வந்து வாட்டர் தான். நெக்ஸ்ட்டு வந்து நல்ல நியூட்ரிஷியஸ் டயட் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் ஒரு பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி ஒரு பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். இந்த ஆக்சிடோசின், ப்ரொலாக்டின் இந்த 2 ஹார்மோன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்து குறைவாக செக்ரீட் ஆகும். ஸோ எப்படி வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிறது அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம அந்த பேபியை ஹேண்டில் பண்ணுறோமோ, அந்த குழந்தைய தூக்கி அரவணைச்சு நம்ம கூட வச்சுட்டு இருக்கும்போது எந்த அளவுக்கு அந்த குழந்தைய நம்ம ஹேண்டில் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு அந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்து அந்த அம்மாவுக்கு வந்து தாய்ப்பாலும் அதிகமாக சுரக்கிறதுக்கு வாய்ப்பு தருது. அதுக்கு தான் இந்த குறைமாத குழந்தைகளுக்கு வந்து கங்காரு மதர் கேர் அப்படின்ற ஒரு பொசிஷனை நம்ம எல்லா மதர்ஸ்க்கும் சொல்லித்தரோம். அதாவது அந்த குழந்தைய வந்து 2 மார்புகளுக்கும் நடுவில் தாயோட அரவணைச்சு வைக்கும்போது அந்த தாயோட பாடி டெம்பரேச்சரோட அந்த பேபிக்கும் கிடச்சி அந்த பேபி க்ரோத், வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் நல்லா டெவலப் ஆகிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதனால அப்படி ஹேண்டில் பண்ணும்போது அந்த அம்மாவுக்கும் வந்து தாய்ப்பால் சுரக்கிறது வந்து அதிகமாகுது.
இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தாய்ப்பால் வந்து அந்த தாயை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ண சொல்லணும். அவங்களுக்கு வந்து அப்போ தான் வந்து அந்த ஃப்ளோ அதிகமாக இதை வந்து ஒரு கேணி மாதிரி நம்ம தண்ணி எடுக்க எடுக்க ஊறும் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த மதர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வந்து அவங்கக்கிட்ட வந்து செக்ரீஷன்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ ஒரு தாய்ப்பால் வரல கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுற மதர்ஸ் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணால் கண்டிப்பாக வந்து அதிகமாகும். ஸோ கவுன்சிலிங் தான் முக்கியமானது. ஸோ தாய்ப்பாலுக்கு வந்து முக்கியமானது கவுன்சிலிங் தான். ஸோ நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்து அம்மா பாசிட்டிவாக மனசில் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலே நல்லா பால் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம எவ்வளோ கேப்பில் பால் கொடுக்கணும்னு நினச்சோம் 2-3 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு, மேக்ஸிமம் பாப்பா 3 மணி நேரம் தூங்க விடலாம். நம்ம 3 மணி நேரம் ஆகிடுச்சுன்னா பாப்பாவை எழுப்பி விட்டு ஃபீட் பண்ணிடணும்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ 2-3 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரிப்பு பாப்பாவை கண்டிப்பாக ஃபீட் பண்ணிடணும் நம்ம. ஸோ இந்த கங்காரு மதர் கேர் வந்து மதர் மட்டும் இல்லை, ஸோ ஃபாதர் கொடுக்கலாம், கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், யார் வேணால் கங்காரு மதர் கேர் கொடுக்கலாம். நம்ம படத்தில் பார்த்துருப்போம், நம்ம அந்த கங்காரு குட்டி இருந்து சின்னதாக பிறகு அப்புறம் வளர 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 அம்மா வயிற்றுலேயே இருந்து பெருசாடு, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கங்காரு மதர் கேர் ஆரம்பித்தோம். நம்ம இப்போ நம்ம கங்காரு ஃபாதரும் கொடுக்கலாம், கிராண்ட் ஃபாதர் கொடுக்கலாம், கிராண்ட் மதர் கொடுக்கலாம். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்டர் சிப்ளிங் பெரிய குழந்தை கூட கங்காரு கேர் கொடுக்கும். ஸோ அந்த தோல் ஃபேமிலி பேஸ்டாக டெவலப்மெண்ட்டே ஃபேமிலி பேஸ்ட் இப்போ ஃபேமிலி சென்டர்டு கேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நம்ம. ஸோ ஃபேமிலி சென்டர்டு கேர் சில ஆஸ்பத்திரியில் வச்சுருக்கிறோம். ஸோ அப்பா அம்மா குறை மாதமாக இருக்கணும், இடம் அதிகமாக வரதுக்கு பெரும்பாலும் ஆஸ்பத்திரியில் ஒரு 1.5 kg வரைக்கும் ஆஸ்பத்திரியில் வச்சுருப்போம் நம்ம. பெரும்பாலும் ஒரு 1.5 kg ஆனதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு அனுப்புவோம் நம்ம. ஸோ அந்த ஃபேமிலி சென்டர்டு கேர் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறோம் நம்ம. ஸோ அப்பா அம்மா அந்த குழந்தை எல்லாமே அந்த ஒரே ரூமில் இருக்கிற மாதிரி, கேபின்குள்ளே இருக்கிற மாதிரி சென்ட்ரல் மானிட்டரிங்கில் பாப்பா வாட்ச் பண்ணிப்போம் நம்ம. அந்த மாதிரி இருந்துச்சா ஃபேமிலி சென்டர்டு கேர். ஸோ பாப்பா இன்னும் சீக்கிரம் நம்ம ரெக்கவரி ஆகி வெயிட் கெயின் ஆகி வரும். அம்மாவுக்கும் எல்லோரும் குடும்பமாக இருக்கிறப்ப சப்போர்ட்டாக இருக்குது, சைக்கலாஜிக்கல் சப்போர்ட். ஸோ அம்மாவுக்கு கவுன்சிலிங் தான் ரொம்ப 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 முக்கியமானது பிரஸ்ட் ஃபீடிங். ஆனால் இப்போ நிறைய மதர்ஸ் வந்து ஒர்க்கிங் மதர்ஸாக இருக்காங்க சார். அதனால் அவங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் இந்த மெட்டர்னிட்டி லீவ்லாம் கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு கவர்மெண்ட் செக்டாரில் வந்து 1 year வந்து கொடுக்குறாங்க, பட் ப்ரைவேட் செக்டார்லேயும் 6 months கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க நல்லா பிரஸ்ட் ஃபீட் பண்ணிடுறாங்க. ஸோ வேலைக்கு போகும்போது அதுக்கப்புறம் அவங்க எப்படி அதை கண்டினியூ பண்ணுறதுன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகமாகவே இருக்குது. அதுக்கப்புறம் எப்படி பார்த்துக்கிறது அந்த குழந்தைய, இல்லை எப்படி வந்து பிரஸ்ட் ஃபீடிங்கை சஸ்டெயின் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தாய்மார்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைமரி கேர் கிவர் யாராவது ஒருத்தவங்க நீங்கள் இல்லாத போது அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பர்சனை நம்ம ஃபஸ்ட்டே ட்ரெயின் பண்ணிடணும். அது இல்லாமல் நம்ம பிரஸ்ட் மில்கை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பிரஸ்ட் மில்க் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வந்து நம்ம ஒரு 4 hours-லேருந்து 6 hours வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கலாம். சப்போஸ் அதுக்கு மேலேயும் நீங்கள் குழந்தைய பிரிஞ்சு இருக்கிற நேரம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னா 4 degree Celsius, அதாவது இந்த ஃப்ரிட்ஜோட சில்லர் கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் 4 degree Celsius-ல் இருக்கும். அந்த டெம்பரேச்சரில் 24 hours-க்கு நம்ம அதை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதையும் தாண்டி சில டைம் மதர்ஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுக்கு செக்ரீஷன்ஸ் வந்து தன் குழந்தைக்கு தேவையானதை விட அதிகமாக அவங்க சுரக்க நேரிடும். அந்த மாதிரி மதர்ஸ் என்ன பண்ணலான்னா, அவங்களோட மில்கை எடுத்து ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் போட்டு மற்ற ஒரு தாயோட குழந்தைக்கு நம்ம அதை டொனேட் பண்ணலாம். இப்போ இந்த பிரஸ்ட் மில்க் டொனேஷன் வந்து நிறையா பேர் பண்ணுறாங்க. ஆமாம், இப்போ தாய்ப்பால் வாங்கி ஹியூமன் பிரஸ்ட் மில்க் பேங்க்கு நம்ம. ஸோ நம்ம எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் 2014 தான் நம்ம பிரஸ்ட் மில்க் பேங்க் ஆரம்பித்தோம். ஸோ 14/2/2014 அப்போ ஹியூமன் பிரஸ்ட் மில்க் பேங்க் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ இங்கே வந்து முதல்ல பாப்பா வந்து அட்மிட் ஆகிடும். சில அம்மாக்கள் வந்து 2-3 நாள் கழிச்சு 4-5 நாள் கழிச்சு தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சில பாப்பா குறை மாசமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ அம்மா வரத்துக்கு லேட் ஆகும். ஸோ அதெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஃப்ளீட்ஸ் போட்டுட்ருந்தோம் நம்ம. இப்போல்லாம் அந்த பாப்பாக்கெல்லாம் நம்ம மில்க் கொடுக்கணுன்ற கான்செப்டுக்காக தான் மெயினாக ஒரு பிரஸ்ட் மில்க் பேங்க் 2014 ஆரம்பித்தோம் நம்ம. ஸோ 2014 ஆரம்பிச்சு ஸோ அதிகமாக யாரெல்லாம் வில்லிங் மதர்ஸ் இருக்காங்களோ அவங்க மில்க் டொனேட் பண்ணுறாங்க. எஸ், அது வந்து ஏன்னா அது ஒரு வாலண்டரி ப்ராசஸ். அவங்கக்கிட்ட நம்ம கன்சென்ட் வாங்கி அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் நம்ம அதை எடுத்து நம்ம பக்குவப்படுத்தி நம்ம அந்த குழந்தைக்கு தருவோம். ஆமாம், ஸோ வாலண்டரி டோனர்ஸ் அவங்க கன்சென்ட்டோட அம்மாவுக்கு எந்த இன்ஃபெக்ஷன் எல்லாம் பார்த்து பாஸ்டரைஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாடுல 41 மில்க் பேங்க் இருக்குது நம்மளுக்கு. ஸோ எல்லா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள், டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலு, ஸோ எல்லா இடத்துலையுமே நம்ம மில்க் பேங்க்கை வச்சுருக்குறோம் நம்ம. ஸோ எல்லா மதர்ஸும் அவங்க பாப்பாவுக்கு போக எக்ஸஸாக இருக்கிறத டொனேட் பண்ணாங்கன்னா அந்த மில்கில் பாஸ்டரைஸ் பண்ணி அதில் கிருமிகள் எதுவும் இல்லைன்னு முடிவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த மில்கை இன்னொரு பாப்பாவுக்கு பயன்படுத்துகிறோம் நம்ம. ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாப்பானது, முற்றிலும் பாதுகாப்பானது அந்த தாய்ப்பால் வந்து பாதுகாப்பானது நம்மளுக்கு. ஸோ அது பல
குழந்தைகளுக்கு நல்லா பயன்படுது நம்மளுக்கு. அதே மாதிரி சில கைவிடப்பட்ட சில குழந்தைகள், சில அப்பாக்கள் வந்து குழந்தைங்க வேண்டான்ற மாதிரி சில கைவிடப்பட்ட Abandoned குழந்தைகளுக்கு babies. அபாண்டன் பேபிஸ் சொல்கிறோம் நம்ம. ம். ஸோ ஏதோ சில பாப்பாக்களுக்கு பல்வேறுபட்ட காரணங்கள்னால அந்த குழந்தைகள் வேண்டான்னு அவங்க முடிவெடுத்துடுறாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் இந்த பிரஸ்ட் மில்க் பேங்க் மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது அந்த மாதிரி அந்த குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பாப்பா. ஸோ அவங்க இந்த பாப்பாக்கெல்லாம் இந்த பிரஸ்ட் மில்க் பேங்க் மூலமாக கிடைக்கக்கூடிய பாப்பா வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது நம்மளுக்கு அந்த மாதிரி ஸோ அது யாரெல்லாம் வில்லிங் மதர்ஸாக இருக்காங்களோ அவங்க கிட்டேருந்து நம்ம மில்க் எடுத்து எடுத்து. அதை வந்து பக்குவப்படுத்தி பாஸ்சரைஸ் பண்ணி நம்ம மைக்ரோபயாலஜிக்கல் டெஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப சேஃபான மில்க் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அதை வந்து டீப் ஃப்ரீசரில் -20 ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஆமாம் 6 ஸோ மாதம் இப்படி வரைக்கும் வர நம்ம ஸ்டோர் பண்ணுற மில்க் 6 months வரைக்குமே கூட அந்த குழந்தைக்கு வச்சுக்கலாம். 6 மாத காலங்களுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு எப்பெல்லாம் நம்மளுக்கு தேவையோ அந்த டைமில் அதை எடுத்து திருப்பி தாவிங், அதாவது அந்த மில்கை திருப்பி லியூக்வார்ம் வாட்டரில் வச்சு அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்தோன்னா அதை பக்குவப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம அதை அந்த குழந்தைக்கு தருவோம். ஸோ இப்போ நம்ம ஒரு குழந்தைக்கு கொடுக்கும் போது அந்த ரெசிபியன் மதர்கிட்டேருந்தும் கன்சென்ட் வாங்குவோம் இல்லைங்க? ஆமாம் எல்லா ஒரு பொருளுமே நம்ம அனுமதியோட தான் அனுமதி கன்சென்ட் தான். வாங்கிட்டு தான் டோனர்ட்டையும் கன்சென்ட் வாங்கிக்கிறோம், ரெசிபியன்ட்டையும் கன்சென்ட் வாங்கிக்கிறோம். கொடுக்குறவங்களும் கன்சென்ட் கொடுக்கணும், கன்சென்ட் யார் வாங்கிக்கிறோம் நம்ம. பெறுறாங்களோ அவங்களும் ஆமாம் நம்ம கன்சென்ட் எதுவுமே ஒரு கன்சென்ட். ஸோ இந்த தாய்ப்பால் வங்கியிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு கன்சென்ட் அனுமதியோட தான் நம்ம எந்த ஒரு இதுவே பண்ணுறோம் நம்ம வைத்தியம் பண்ணுறப்ப நம்மளுக்கு. இப்போ நிறைய மதர்ஸ்க்கு வந்து எப்படி இதை வந்து கொடுக்கறது, ஏன்னா அவங்க வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது அந்த குழந்தைய விட்டுட்டு வர முடியாது. ஸோ எப்படி வந்து இதை கொடுக்கறது அப்படின்ற ஒரு சந்தேகம் நிறைய மதர்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இப்போது தாய்ப்பால் வங்கியில் வந்து ஒரு ஃபெசிலிட்டி வந்து உண்டு பண்ணியிருக்காங்க. சப்போஸ் மதர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற சர்ப்ளஸான மில்க்ஸை அவங்க வீட்டிலேயே கலெக்ட் பண்ணி வச்சுட்டு ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் வந்து இந்த வருஷம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு வந்து கால் பண்ணி பிரஸ்ட் மில்க் டொனேஷன் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்க ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணி அந்த மில்க்கை வந்து கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஸோ கலெக்ட் பண்ணுற மில்க்கை வந்து அந்த மதர் வந்து ஃப்ரீசரில் அந்த கலெக்ட் பண்ணுற வெசலில் என்னைக்கு கலெக்ட் பண்ணாங்க, எந்த குவான்டிட்டி கலெக்ட் பண்ணுறாங்கன்னு டீட்டெயில்ஸ் எடுத்து ஃப்ரீசரில் கலெக்ட் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அந்த டீமோட கோஆர்டினேட் பண்ணிவிட்டு எப்போ அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச் பண்ணுறாங்களோ அப்போ வந்து அவங்க கொடுத்து அனுப்பலாம். ஸோ அந்த நம்பர் வந்து 9566441156. இதான் அந்த பிரஸ்ட் ஃபீடிங் ஆமாம். ஸோ ஹெல்ப்லைன் இந்த நம்பர். நம்பர் வந்து தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். எந்த ஒரு தாய்மார்களும் தாய்ப்பால் சம்மந்தப்பட்ட எல்லா சந்தேகங்களையும் இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம இதில். ஸோ தாய்ப்பால் கொடுக்கலாம், இந்த பிரச்சனைகள் என்ன பாப்பாவுக்கு. ஸோ தாய்ப்பாலுக்கான பிரத்யேக நம்பர் இந்த நம்பர் நம்மளுக்கு. ஸோ அதனால் இப்போ தாய்ப்பால் வங்கி விழிப்புணர்ச்சி நமக்கு பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு வந்து விழிப்புணர்ச்சி ஏற்பட்டிருக்கு நம்மளுக்கு. பல அர்பன் சென்டர்லேயும் சரி, ரூரல் சென்டரில் அந்த அளவுக்கு இருந்தாலும் அர்பன் சென்டரில் நிறைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி குரூப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே தாய்ப்பால் வங்கி டொனேட் பண்ணுன்றது கான்செப்ட் நல்லா அவேர்னஸ் ஆகி சில பேர் நிறைய குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க மூலம் ஒவ்வொருத்தருக்கு பண்ணி நம்ம குழந்தைக்கு தேவை அதிகமாக இருக்கக்கூடிய தாய்ப்பாலை வந்து தாய்ப்பால் வங்கி கொடுத்தா மற்ற குழந்தைகளை காப்பாற்றுறது பயன்படுறதுனால நிறைய குரூப் வச்சுருக்காங்க. அவங்க டொனேட் பண்ணி இந்த மில்க்லாம் நம்ம மில்க் பேங்கை கொடுக்குறாங்கண்ணா. அதனால் பல குழந்தைகளை நம்ம காப்பாற்றிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போதைக்கு நம்ம. ஓகே சார். வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ் கிட்ட வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம காமனாக கேட்குறோங்க சார்? லைக் இந்த நம்ம பார்த்தது சோர் நிப்பிள், கிராக் நிப்பிள் சொன்னாங்க. வேறு இன்னொரு காமன் ப்ராப்ளம் வந்து இந்த இன்வெர்டட் நிப்பிள் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் வந்து காமனாக நம்ம கேட்குறோம். ஸோ யூஸ்வலாக இது வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைம்லேயே இதை பார்த்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ தட் பிறந்த உடனே அந்த பேபிக்கு வந்து அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லாமல் கொஞ்சம் ஸோ நம்ம கவுன்சிலிங் வந்து மாசமாக இருக்கிறப்ப ஆன்டிநேட்டல் கவுன்சிலிங்லேயும் ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆன்டிநேட்டல் பீரியடில் ஒரு பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிடணும்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ ஆன்டிநேட்டல் பீரியட் இருக்கிறப்ப அந்த கவுன்சிலிங் போகிறப்ப ஒரு பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிடணும். ஸோ அப்பயே ஆச்சு இன்வெர்டட் நிப்பிள் இந்த ஆஃப் மேன்ஸ் டெக்னிக்கு. ஸோ ஸ்டிமுலேஷன் அரௌண்ட் ஏரியாவில் பண்ண சொல்கிறோம். நம்ம டேரெக்டாக பண்ணக்கூடாது. நான் மதர் கேன் கோ ஃபார் நம்ம ப்ரீடம் டெலிவரி ஆகிட்டோம்னால ஆஃப் மேன்ஸ் டெக்னிக்குன்னு சொல்கிறோம் நம்ம. ஸோ அப்பயே ஒரு பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் பண்ணிவிடுவோம் நம்ம. ஸோ அப்போ இருந்தே இந்த அம்மாக்களுக்கு தேவையான அளவுக்கு ஆலோசனை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக்கு, ஸோ பாசிட்டிவ் திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அந்த கொலஸ்ட்ரம் முக்கியத்துவம் சொல்ல நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் நம்மளுக்கு. அதில் ஆன்டிநேட்டல் பீரியட்லேருந்தே பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் ஆரம்பிச்சிடணும். இந்த லாக்டேஷன் கவுன்சிலிங் ஆரம்பிச்சிடணும் நம்ம. இப்போ பல வேறு ஹாஸ்பிட்டலில் லாக்டேஷன் கவுன்சிலர்னு இருக்கிறாங்க இப்போ. ஸோ லாக்டேஷன் கவுன்சிலர், ஸோ அவங்க இந்த மாதிரி கவுன்சிலிங் தான் முக்கியமானது தாய்ப்பாலுக்கு முக்கியமானது. ஸோ லாக்டேஷன் கவுன்சிலர் அவங்க இதுக்கு தகுந்தமான கவுன்சிலிங். ஸோ அம்மாவுக்கு ஃபீடிங்கு, பொசிஷனு, அட்டாச்மெண்ட்டு, லேச்சிங்கு, பலதரப்பட்ட உணவுகள். ஸோ இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலே நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் நம்மளுக்கு அந்த வெந்தயம் சாப்பிட்றது, பூண்டு சாப்பிட்றது, இது மாதிரி பல உணவுகள் சாப்பிட்டா
கேலட்டோகாகூஸ், ஸோ தாய்ப்பால் வர்றது அதிகமாகுதுன்ற நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. சாப்பிட்றனால அதிகமாகுது. ஸோ ஆனா நான்வெஜ் பெஸ்ட் சாப்பிட்றவங்க கேலக்டோகாக் வந்து அந்த குழந்தையோட சக்கிங் தான் வந்து சக்கிங் இருக்கிறதுலே பெஸ்ட் கேலக்டோகாக். ஆமாம் அப்படின்றது. ஸோ இருந்தாலும் சாப்பிட்றனால நல்லா வருது பால், நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. அதனால் வெந்தயம் சாப்பிட்றது, பூண்டு சாப்பிட்றது, கருவாடு சாப்பிட்றது, சில பேர் இந்த பால் சுறா சாப்பிட்றது நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம மெடிக்கலாக பார்க்குறப்ப அந்த பெரிய அந்த மாத்திரை போடுவோம் நாம். ஸோ நம்பிக்கை தான் மிகப்பெரியது நம்மளுக்கு. மாத்திரைகள் சில ஏற்படுது, நம்ம விலைகள் நம்ம ப்ரொமோட் பண்ணுது, இம்ப்ரூவ் பண்ணுது நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு முக்கியமானது அம்மா வந்து நம்ம மன கான்ஃபிடென்ட்டாக அமைதியாக இருக்கணும். சைக்கலாஜிக்கலாக காமாக கான்ஃபிடென்ட். இருந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதனால தான் எல்லாம் என்ன சொல்கிறோம், நம்ம கணவன் சப்போர்ட் பண்ணணும், வீட்டில் சப்போர்ட் பண்ணணும், ஃபேமிலி சப்போர்ட் பண்ணணும், ஒர்க்கிங் என்வரன்மெண்ட். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணி அம்மா சைக்கலாஜிக்கலாக நல்லா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்தாலும் தாய்ப்பால் நல்லா வர தாய்ப்பால். ஆரம்பிக்கும். ஸோ ஒரு அதனால ஹஸ்பண்டோட ரோல் என்ன இருக்குங்க சார் இந்த பிரஸ்ட் ஃபீடிங்ல? ஆமாம். ஸோ நீங்க ஹஸ்பண்ட் தான் வந்து கரெக்டாக அதை சொல்லுவீங்க. ஆமாம் ஒரு மேல் பார்ட்னரோட ரோல் பிரஸ்ட் ஃபீடிங்ல ஆமாம். என்ன ஸோ இருக்குங்க? அம்மா வந்து போதுமான அளவுக்கு ஓய்வு கொடுத்து அம்மாவை ப்ரொமோட் பண்ணி பாசிட்டிவாக சொல்லி அவங்க உதவி செய்யணும் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிறந்த உடனே பாப்பா 2-3 மணி நேரத்துக்கு ஒரு trip பால் கொடுக்கணும்னு சொல்லுவோம். அப்போ இரவு நேரங்களெல்லாம் பாப்பாவுக்கு 2 மணி நேரத்தை ஃபீட் பண்ணுறப்ப பாப்பாவை பார்த்துக்கிறது, நடுவில் அம்மாவுக்கு தேவையான அளவுக்கு ஓய்வு எடுக்கணும் நம்மளுக்கு. So அந்த டைம்ல ஹஸ்பண்ட் வந்து கண்டிப்பாக பார்த்துக்கலாம். உதவி செய்யணும். கண்டிப்பா. அதனால தான் ஸோ பெட்டர்னிட்டி லீவ்னு கொடுக்குறோம் நம்ம. ஓ. ஸோ குழந்தை பிறந்த காலத்தில் பெட்டர்னிட்டி லீவ் நம்ம கொடுக்குறோம் நம்ம. ஸோ அவங்களும் பிறந்த கால உடனே இவ்வளோ நாள் லீவ் எடுத்துட்டு குழந்தை சப்போர்ட்டுக்கு அம்மாவுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக பெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறோம் நம்ம. அதே மாதிரி கங்காரு மதர் கேர் கூட ஃபாதர் ஃபாதர் வில்லிங்னா கங்காரு போடலாம். மதர் கார் கொடுக்கலாம் நம்ம. ஸோ ஓய்வு முக்கியம். ஏன்னா அம்மா 2-3 மணி நேரத்துக்கு கொடுக்குறப்ப ஓய்வு இல்லாமல் பால் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிடுது நம்மளுக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை சமுதாயத்தில் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட். ஸோ பல்வேறுபட்ட நோய்களுக்கு ஸ்ட்ரெஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாத என்விரான்மெண்ட்டு அதுக்காக தான். ஸோ அதனால் பல தரப்பட்ட அம்மாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ மாசமாக இருக்கிறப்ப நல்லா பார்த்துக்கிறாங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்துக்க பார்த்துக்க மாட்டுறாங்கன்ற மாதிரி ஒரு மாட்டேன்றாங்க. இது இருக்குது. ஆமா, பட் நம்ம குழந்தை பிரெக்னன்சி பிறந்ததுக்கப்புறம் அப்போ ஆமாம் வளைகாப்பு ஆமாம் நடத்துறோம், அம்மா நடத்துகிறோம் வீட்டுக்கு நம்ம. அனுப்புறாங்க. ஆமாம் இதெல்லாம் அந்த மதரோட ஒரு நடத்துகிறோம் ஹாப்பினஸை நம்ம. பார்க்குறாங்க. ஆமாம் ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாயை குழந்தை வந்து யாரும் ஆமாம் அந்த கவனிக்காம அளவுக்குன்ற போயிடுறாங்க. மாதிரி குறைஞ்சிச்சு மனசில் நினைக்க ஆரம்பிக்கிறாங்களே தவிர. ம். பட் முக்கியமாக அம்மா பாப்பா 2 பேர் பார்க்கணும்னு நினைக்கிறோம் நம்ம அந்த மாதிரி. கண்டிப்பா. அதுக்காக தான் நம்ம ஸோ அம்மாவுக்கு போதுமான அளவுக்கு ஓய்வு கொடுக்கணும் நம்மளுக்கு. ஸோ சைக்கலாஜிக்கலாக சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி பண்ணிட்டோம்னா நம்ம நல்லா பிரஸ்ட் ஃபீடிங் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்கிறோம் நம்ம. நிறைய மதர்ஸ் வந்து இந்த பிரஸ்ட் ஃபீடிங் அப்போ பெயின் இருக்குன்னு சொல்றாங்களே சார், அது வந்து இந்த பொசிஷன் வந்து ஒழுங்கா பண்ணாம பண்ணாதனால அந்த தான் பிரஸ்ட் லீனிங் என்கார்ஜ்மெண்ட்டு. லீன் பண்ணி ஃபீட் பண்ணி ஒழுங்கா ஆமாம் பொசிஷன் பண்ணாததுனால தான் வரும். ஸோ அதுக்கு வந்து இந்த பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் இல்லைங்க சார்? ஆமாம். இப்போ நிறைய நம்ம சொல்கிற மாதிரி இப்போ யோகா, நேச்சுரோபதி, யோகாலாம் சொல்கிறாங்க அவங்க. ஸோ சின்ன சின்ன எக்ஸசைசஸ் சொல்லித்தராங்க அவங்களுக்கு. ஸோ நம்ம வீட்டில் பண்ணக்கூடிய சின்ன சின்ன எக்ஸசைஸ் தான். ஸோ போஸ்ட்நேட்டல் எக்ஸசைஸ்லாம் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. சில பேருக்கு நம்ம மாசமாக இருந்து பிறந்தோடனே எடை அதிகமாகவும் பார்த்துக்கணுன்றாங்கன்னா ஆமா, நிறைய பேருக்கு அழகு குறைஞ்சிரும் அப்படின்ற அப்படின்றது மாதிரி ஒரு இது. நினைக்கிறாங்க. ஆனா அது நம்ம மாதிரி இல்லை. கிடையாது கண்டிப்பா நம்மளுக்கு. அதனால அழகு அதிகம் தான் ஆகும் breast ஆமாம் feeding அதிகமாக பண்ணும்போது. தான் ஆகும். ம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைசஸ் இப்போ இந்த நேச்சுரல் டிபார்ட்மெண்ட்டு, யோகா டிபார்ட்மெண்ட்லாம் அவங்க சொல்கிறாங்க நம்ம. ஸோ எங்கள் குழந்தைகள் நல்லா மருத்துவமனையில் அவங்க நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் போஸ்ட்நேட்டல் அந்த வார்டில் வந்து அம்மாவுக்கு சொல்லித்தராங்க. பேக் ஸோ மசாஜ் சின்ன கூட சின்ன எக்ஸசைஸ் தராங்க பண்ண பெயினுக்கு. அம்மாவுக்கு நம்ம அந்த வலிகள்லாம் இல்லை, சைக்கலாஜிக்கல் வெல்பீயிங் நல்லா இருக்கிறாங்க, அவங்க நல்லா ப்ரொமோட் பண்ணுறாங்க நல்லா. ஏன்னா உட்காந்துட்டு தான் பால் கொடுக்கணும்னு சொல்கிறோம் நம்ம, படுத்துட்டு பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம. ஏன்னா பிகாஸ் படுத்துட்டு பால் கொடுக்குறப்ப சில குழந்தைகள் ஆஸ்பிரேஷன் ஆகிடுது. அதனால் நம்ம ஜென்ரலாக படுத்துட்டு பால் கொடுக்கணும். படுத்துக்கிட்டு சில குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கலாம். பட் பெரும்பாலும் நம்ம மக்கள் என்ன படுத்துக்கிட்டு சில டைம் தூங்கி அசந்து விட்டுறாங்கன்றப்ப குழந்தைங்களுக்கு ஆஸ்பிரேஷன் ஆகிடுது நம்மளுக்கு. அதுதான் பெரும்பாலும் நம்ம என்ன சொல்லினா படுத்துக்கிட்டு பால் கொடுக்கறத நம்ம பெரும்பாலும் அட்வைஸ் அட்வைஸ் பண்ணுறதில்ல. நம்ம பெரும்பாலும் தவிர்க்கலாம். பெரும்பாலான தாய்மார்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதில்ல நம்மளுக்கு. அதனால் அதை எப்பயும் உட்காந்துட்டு தான் பால் கொடுத்து நம்மளும் ஒரு அவேர்னஸாக இருப்போம். பாப்பா குழந்தைய முகத்தை பார்த்துட்டு இருப்போம், நம்ம நல்லா ஃபீட் பண்ணுதான்னு பார்ப்போம் நம்ம. அதுக்காக தான் நம்ம எப்பவுமே உட்காந்துட்டு கொடுக்க சொல்லுவோம். ஸோ அப்போ ப்ரொலாங்டாக உட்காந்துட்டு இருக்கிறப்ப சில சின்ன சின்ன இந்த எக்ஸசைசஸ்ஸு ஃபிசியோதெரப்பிலாம் பண்ணுறப்ப சின்ன சின்ன எக்ஸசைஸ் அவங்க அந்த நேச்சுரோபதி டிபார்ட்மெண்ட் இருக்கிற அம்மாவுக்கு ஒரு வெல்பீயிங் நல்லா இருக்குது, அவங்களுக்கு ப்ரொமோட் ஆகுது நம்மளுக்கு. அதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம மெயினாக. இப்போ இந்த தாய்ப்பால் தானம் கொடுக்கும்போது தன் குழந்தைக்கு பத்தாம போயிடும்னு நிறைய மதர்ஸ்க்கு தவறான ஒரு கருத்து இருக்கு இல்லைங்க சார்? ஆமாம் ஆமாம் ஆனா அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு கொடுக்க கொடுக்க இன்னும் அவங்களுக்கு அதிகமாக அதிகம் தான் வந்துட்டு ஆகும். இருக்கோம். ஸோ அதிகமாகி மற்ற குழந்தைங்களுக்கும் அது பயனடையும், தனக்கும் பால் அதிகமாகிறப்போ அவங்க குழந்தைக்கும் அது வந்து தேவையான அளவுக்கு. தேவை. ஆனால் என்னதான் நம்ம இந்த டோனார் ஹியூமன் மில்க் இருந்தாலும் மதர்ஸ் ஓன் மில்க் தான் பெஸ்ட். பெஸ்ட் அதை தவிர வேறு எதுவுமே நான் வந்து அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது. கிடையாது. எந்த குழந்தைக்கு மதர்ஸ் ஓன் மில்க் வந்து கிடைக்கல, அதுக்கு பாசிபிலிட்டி இல்லையோ அடுத்த ஆப்ஷனாக தான் நம்ம இந்த டோனார் ஹியூமன் மில்கை கொடுக்கணும். ஸோ இப்போ ரத்த தானம் பண்ணுறப்ப 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணிடுறோம். நம்ம உடம்புல ரத்தம் ஊறிடுது, 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரத்த தானம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு தான் சொல்கிறோம் வாழ்க்கை பூரா நம்ம.
ஸோ அதே மாதிரி தாய்ப்பால் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். நம்ம கொடுக்க கொடுக்க பாப்பாவுக்கு பால் சுரந்துக்கிட்டே தான் இருக்குது அந்த அம்மாவுக்கு. இன்னொரு பாப்பாவுக்கு கொடுக்கறனால, அதிகமாக பால் கொடுக்கறனால குறைஞ்சபடின்னு யாரும் எண்ண வேண்டியதே கிடையாது நம்மளுக்கு. அதிகமாக கொடுக்க கொடுக்க பால் சுரந்துக்கிட்டே தான் இருக்குது நம்மளுக்கு. அந்த மாதிரி வெறும் சில மதர்ஸ், அதாவது ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் மதர்ஸ், ஹெச்ஐவி பாசிட்டிவ் மதர்ஸ், இல்லை க்ரானிக் இன்ஃபெக்ஷன் இருக்கிறவங்க, ப்ரீவியஸாக 12 மந்த்ஸ்க்குள்ளே பிளட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் ஏதாவது பண்ணியிருக்கவங்க, இல்லை பிரெஸ்ட்டில் ஏதாவது ஒரு லீஷன் இருக்குது, இல்லை வேரிசெல்லா, சிக்கன் பாக்ஸ் மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் மதர்ஸ் தான் மில்க் டொனேட் பண்ணக்கூடாது. மற்ற எல்லா மதர்ஸுமே வந்து மில்க் டொனேஷன் பண்ணலாம். ஆமாம். ஏன்னா எந்த ஒரு நோய் கிருமியும் தாய்ப்பால் மூலம் பாப்பாவுக்கு போகுதுன்னு சொல்கிறது இல்லை நம்ம. ஸோ ஹெச்ஐவி மதர் கூட அவங்கள்ட்ட கவுன்சிலிங் கொடுக்குறோம் நம்ம. ஸோ தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு, ஏன்னா தாய்ப்பால் மூலமாக பல நன்மைகள் இருக்குனால ஹெச்ஐவி மதர்ஸ் கூட அவங்க சூஸ் பண்ண தாய்ப்பால் தான் கொடுக்க சொல்கிறோம் நாம். ஏன்னா ஹெச்ஐவி வந்து தாய்ப்பால் மூலமாக 1/3 டிரான்ஸ்மிஷன் இருந்தாலும் பட் தாய்ப்பால் கூடிய நன்மைகளை பார்க்குறப்ப அந்த பரவத்தன்மை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பெனிஃபிட்ஸ் அதிகம் நம்மளுக்கு, ரிஸ்கோட பெனிஃபிட்ஸ் அதிகம்னால ஹெச்ஐவி நம்ம பாதிக்கப்பட்ட தாய்மார்களுக்கும் தாய்ப்பால் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம் நம்ம. ஸோ தாய்ப்பாலுக்கு நிகர் எதுவுமே உலகத்தில் கிடையாது. அந்த மதர்ஸ் ஓன் மில்க், ஸோ எந்த ஒரு பாப்பாவுக்கும் அவங்க அம்மாவுடைய பால் தான் அந்த பாப்பாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அது கிடைக்காத பட்சத்தில் தான் நம்ம என்ன தாய்ப்பால் வங்கியில் இருந்த டோனர் ஹியூமன் மில்க் நம்ம கொடுக்குறோம். நம்ம அந்த காமன் டவுட் எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கிறது என்னென்னா, ஒரு குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது அவங்க ப்ரெக்னென்ட் ஆகி நெக்ஸ்ட்டு பேபியும் பிறந்துட்டா 2 குழந்தைக்கும் ஃபீட் பண்ணலாமா, ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் போது அந்த பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணலாமா, இது வந்து ஒரு காமன் டவுட்ஸ் எல்லாருக்கும் இருக்குங்க சார். ஆனால் அந்த மாதிரி இருக்கும் போதும் நம்ம வந்து தாய்ப்பால் வந்து கண்டினியூ பண்ணலாம், அதனால ஒன்றும் தவறு கிடையாது. 2 குழந்தைகளுமே ஒரே டைம்லேயும் கூட ஃபீட் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்ம தாய்ப்பால் கொடுக்குறப்ப நம்ம ஆக்சுவலாக அவங்க ப்ரெக்னென்ட் பெரும்பாலும் ஆக மாட்டாங்க. ஸோ ஓவுலேஷன் நடக்காது, அந்த லாக்டேஷன் வந்து ஸ்டெரிலைசேஷன் பீரியட் மாதிரி தான் இருக்குது. பட் இயற்கை வந்து நம்ம கையில் இல்லை. சில காரணங்களால சில டைம் கன்சீவ் ஆகிடுவாங்க அவங்க, அப்பயும் கண்டினியூ பண்ணலாம் தான் சொல்கிறோம் நம்ம. அதனால நம்ம அந்த டைமில் கூட பேபிஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நம்மளுக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு வருஷமும் இந்த தாய்ப்பால் வாரம் கொண்டாடுறதுனால நம்ம 365 நாள் தாய்ப்பாலை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான எல்லா பணிகளையும் செய்யணும் நம்ம அப்படின்ற. ஸோ பிறந்த உடனே நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லாமே இன்ஸ்டியூஷன் டெலிவரிஸ், ஆல்மோஸ்ட் 100% இன்ஸ்டியூஷன் டெலிவரிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு. பட் இருந்தாலும் ஏர்லி இனிஷியேஷன் ஆஃப் பிரஸ்ட் ஃபீடிங் சொல்கிறோம் நம்ம. அதனால தான் நம்ம இப்போ டெலிவரி ஆன உடனே டெலிவரி ரூம்லேயே நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம இப்போ ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ அப்போ பாப்பா பிறந்த உடனே அம்மா லேபரால் இருக்கிறப்பயே பிரஸ்ட் கிரால், ஸோ பாப்பா அம்மாவை மேலே படுக்க வச்சு பாப்பா அம்மாட்ட போய் சக் பண்ண ஆரம்பிச்சிடும். பிறந்த உடனே முதல் 1/2 மணி நேரம் பாப்பா ரொம்ப விகரஸாக இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். அப்புறம் பாப்பா தூங்க போயிடும். ஸோ விகரஸாக இருக்கிறப்ப ஃபீட் பண்ண வைக்கணும். அதனால தான் பிரஸ்ட் கிரால் சொல்கிறோம். அதுவும் ஃபஸ்ட்டு வர அந்த சீம்பால் வந்து ரொம்ப வெரி ரிச் இன் இம்யூனோகுளோபுலின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சீம்பாலோட அளவு கம்மியாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து சீம்பால் தான் கண்டிப்பாக கொடுக்கணும் குழந்தைக்கு. ஏன்னா சில டைம் அந்த சீம்பாலோட நிறம் வந்து வேறு மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் அதை எடுத்து வெளியில் விட்டுருவாங்க சார். அந்த மாதிரி இல்லாமல் அந்த சீம்பால் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம குழந்தைக்கு கொடுக்கணுன்றதை நம்ம எல்லாருக்கும் வலியுறுத்தணும் சொல்லணும். அதே மாதிரி ப்ரீ லாக்டேல் ஃபீட் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆமாம். இருந்தாலும் எவ்வளோ பெரிய கம்யூனிட்டி கல்ச்சுரல் ப்ராக்டிசஸ் இருந்தால் சில பேர் என்னோட பிறந்த உடனே பாப்பாவுக்கு வந்து கொஞ்சோண்டு வச்சிடுறோம் வாயில், அந்த மாதிரி அந்த சில கல்ச்சுரல் நம்ம நம்பிக்கைகள்லாம் வச்சிருக்கிறாங்க அவங்க அந்த காலத்தில். அதெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ண வைக்க வேண்டாம். அதே மாதிரி நிறைய பேர் இந்த வசம்பு இந்த மாதிரிலாம் கூட கொடுப்பாங்க, அதுவும் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. வேண்டியது இல்லை, பாப்பாவுக்கு அவசியம் இல்லை அந்த மாதிரி சொல்லலாம். 6 மாத காலம் வரை தாய்ப்பால் மட்டும்தான், தண்ணீர் கூட தேவையில்லை, தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஆமாம். ஸோ தாய்ப்பாலில் யாரெல்லாம் ப்ரொமோட் பண்ணணும்? ஸோ தாய்மார்கள் இல்லாமல் கணவன்மார்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, மாமியார், அத்தை, மாமா, அப்புறம் சமுதாயத்தில் ஒர்க்கிங் ஏன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு மதர் வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நாலேஜை நம்ம எல்லாரோடையுமே ஷேர் பண்ணிக்கணும். எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். கரெக்ட். ஸோ நம்ம கம்யூனிட்டியில் பார்க்குறது பப்ளிக் பிளேசஸ், ஸோ ஒர்க்கிங் பிளேசஸ் எடுக்கிறோம். ஸோ பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பிரஸ்ட் ஃபீடிங் ரூம் அப்படின்னு ஒன்று வச்சுருக்குறாங்க நம்ம. ஸோ நம்ம பிரஸ்ட் ஃபீடிங் ரூம், ஸோ எந்த ஒரு இடத்துலையும் அம்மாவுக்கு வந்து ஒரு ப்ரைவசி தேவைப்படுது நம்மளுக்கு. ஸோ ஒரு ப்ரைவசியாக ஒர்க்கிங் ரூம்லேயும் சரி, ரயில்வே, பஸ் ஸ்டாண்டு, எல்லா இடத்துலையுமே ஒரு ப்ரைவேட் ரூம் மட்டும் அம்மா வந்து கான்ஃபிடென்ட்டாக சைக்கலாஜிக்கலாக நல்லா கொடுப்பாங்கன்றதுக்காக தான் அதை வச்சுருக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி பிரஸ்ட் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இப்போ க்ரீச்லாம் கூட வந்துருச்சு. குழந்தைங்களை பார்த்துட்டு மதர் போய் ஃபீட் பண்ணிட்டு வர மாதிரி கூட. க்ரீச், ஸோ குழந்தைங்கள அம்மா ஒர்க்கிங் பீப்புள் வந்து சீக்கிரம் ஒர்க்குக்கு போயிட்டாங்கன்னா பாப்பா போய் க்ரீச்சில் விட்டுறலாம், அவங்க குழந்தைங்க பார்த்துக்கிறாங்க. அம்மா ஒர்க் பண்ணிவிட்டு வரப்போ கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க. அந்த மாதிரி.
ஸோ எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும், 365 நாளும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ வருஷம் பூரா இது வந்து ஒரு அவேர்னஸ்க்காக தான் 7 நாள் கணக்கு வச்சுருக்குறோம் நாம். பட் 365 நாளும் நாம் பிரஸ்ட் ஃபீடிங்கை சப்போர்ட் பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். நல்லா ஆரோக்கியமாக சோஷியல் சாப்பிடணும், சாப்பிடணும், நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத ஒரு இருக்கணும். அம்மா சைக்கலாஜிக்கல். ஸோ இப்போ எல்லாமே ஸ்ட்ரெஸ் தான் இப்போ தற்போதைய காலத்தில் வந்து கண்டிப்பா. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டு. ம். ஸோ அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு படிப்படியாக குறைக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி. ஸோ பெட்டராக இருக்கும். நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தாய்ப்பால் மிக மிக முக்கியமானது. ஒரு அறிவுள்ள குழந்தையை உருவாக்குறதுக்கு நல்ல இந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு தாய்ப்பால் தாய்ப்பால் மிக வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மூலதனம் கண்டிப்பா. அப்படி தான் சொல்லணும். ஸோ நம்மளுடைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு அது முக்கியமானது. தாய்ப்பால்னால பல்வேறு தரப்பட்ட ஐக்கியூ, குழந்தையோட ஐக்கியூவும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அதிகமாகும் அப்படின்றதுக்காக breastfeeding தான் சொல்கிறோம் நம்ம மெயினாக அதுக்காக. சரிங்க சார். இந்த உலக தாய்ப்பால் வார விழாவில் நம்ம இந்த எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக 365 நாளும் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். தாய்மார்கள் அவங்க குழந்தைக்கு போக மீதி இருக்கிற தாய்ப்பாலை மற்ற குழந்தைகளுக்கு தானம் பண்ண கண்டிப்பாக முன்வர வேண்டும். தானம் பண்ணுறதுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் இருக்க தாய்ப்பால் வங்கியை கண்டிப்பாக அணுகலாம். ஹெல்ப்லைன் நம்பரையும் மறக்காம குறிச்சு தாய்ப்பால் சம்பந்தப்பட்ட என்ன என்ன சந்தேகம் சந்தேகம்னாலும் கேட்டுக்கலாம். ஏன்னா அதில் ஒரு helpline தாய்க்கும் வந்து இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் ஜேர்னி வந்து ஒரு புதுமையான ஒன்று. அவங்களுக்கு வந்து எல்லா மதருக்கும் தன்னோட குழந்தைக்கு ஒரு பெஸ்ட்டான மதராக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதோட சந்தேகங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு இருக்கிற மாதிரி மற்ற குழந்தைக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி எது இருந்தாலுமே வந்து பக்கத்தில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையமோ இல்லை அரசு மருத்துவமனையோ அணுகி அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணி ஒரு அழகான குழந்தையை உருவாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அது பண்ணுங்க. இப்போ நம்ம தமிழகத்தை வந்து ஹெல்த் சிஸ்டத்தில் நம்ம தமிழகம் வந்து நல்லா முன்னேறி இருக்கிறோம் நாம். ஸோ தாய்ப்பால் நல்லா பிறந்த உடனே சீக்கிரம் கொடுக்கறது, 6 months ப்ரொமோஷன், 2 years வரைக்கும் கொடுக்குறது நல்லா ப்ரொமோட் பண்ணணும் நம்ம அதுக்காக. தேங்க்யூ சார். தாய்ப்பால் உயிர்ப்பால் ஓர் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையின் பச்சிளம் குழந்தைகளுக்கான சிகிச்சை பிரிவு தலைவர் டாக்டர் முத்துக்குமரன் அவர்கள். உடன் உரையாடியவர் குழந்தைகள் நல மருத்துவத்துறையின் உதவி பேராசிரியரும் தாய்ப்பால் வங்கியின் மருத்துவ அதிகாரியுமான டாக்டர் சங்கீதா அவர்கள்.